தமிழனுடைய தொன்ம விளையாட்டாக பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு விளையாட்டு இல்லாமல் அவனுடைய பண்பாடாக அவன் உயிரோடும் உணர்வோடும் கலந்து நிற்கிற ஏறுதழுவுதல் தடை செய்யப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக நடத்த முடியல. ஏறக்குறைய இந்த ஆண்டுகளும் அதே நிலை தொடருது. மத்தியில் இணையமைச்சராக இருக்க மதிப்பிற்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி கிடைக்குங்கிறாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு மகிழ்ச்சியை தருது. ஆனால் அதே மத்திய அமைச்சரவையில் இருக்க ஐயா வெங்கைய நாயுடு அப்படி ஒரு உறுதியை நாங்கள் தரலன்னு சொல்கிறாங்க. இது நமக்கு குழப்பத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் தருது. இப்போ இருக்கிறது 4 நாள் தான் இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கான பொங்கலுக்கான ஜல்லிக்கட்டுக்கான நாளுக்கு 4 நாட்கள் தான் இருக்குது. இதில் எப்படி அனுமதி கிடைக்குங்கிறது நம்பிக்கையற்ற நிலையில் தான் நம்ம நிற்கிறோம். காளைகளை காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியலிருந்து நீக்கிட்டு ஒரு அவசர சட்டத்தை ஏற்றி நமக்கு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு வாய்ப்பை பெற்று தந்திருக்கலாம். அதை செய்யாத அந்த பொங்கல் நெருங்குகிற காலங்கள் ஒரு பருவகால வியாபாரம் மாதிரி எல்லோரும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு உறுதியாக நடத்தப்படும், இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கிடைக்கும்னு பேசி வெறும் வார்த்தையில் இனிப்பை தடவி நம்மளை ஏமாற்றுகிறது தொடர்ந்து கொண்டிருக்குது. அதனால் இம்முறை நாங்கள் போன முறை தடை மீறி ஜல்லிக்கட்டை நடத்த நாங்கள் போகும்போது அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எங்களை கைது செஞ்சிட்டுது. அதை இந்த முறை செய்யக்கூடாதுங்கிறத ஒரு வேண்டுகோளாக கோரிக்கையாக வைக்கிறோம். நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்திட்ட பிறகு தடையை மீறி நடத்திட்ட பிறகு எங்களை கைது செஞ்சு சட்டப்படி நீங்கள் என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இது நீங்கள் பார்க்குறீங்க, சிலர் இங்கே விமர்சனம் வைக்கிறவங்க ஆதிக்க சாதி விளையாட்டு, குறிப்பிட்ட பகுதியில் நடக்கிற விளையாட்டு, அவங்கெல்லாம் தங்களுடைய நிலைப்பாட்டை முடிவை மாற்றிக்கொள்ளணும். நேற்று சென்னை கடற்கரையில் ஒரு கட்சியோ ஒரு தலைவரோ ஒரு கொடியோ இல்லாது தன்னெழுச்சியாக இந்த மண்ணின் பிள்ளைகள் இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக அந்த உரிமை குரல் எழுப்பினோம் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் ஒவ்வொரு தமிழனுக்குள்ளும் இந்த கொதிநிலை இருக்குது. அது புரிந்து கொள்ளாமல் இது சும்மா ஏதோ காளைகளை வதைக்கிறோங்கிறது அது சும்மா வெட்டித்தனமான பேச்சு. உலகத்தில் எத்தனை இனங்கள் வாழுது, எந்த இனமும் காளைகளுக்கண்டு மாட்டுக்கண்டு பண்டிகை வச்சதில்லை. தமிழர்கள் நாங்கள் தான் மாட்டுக்குன்னு பொங்கல் வச்சு பண்டிகை கொண்டாடுறோம். எங்களுடைய ஆதிப்பாட்டன் சிவனுக்கு காளையை வாகனமாக வச்சு வணங்குறோம். சிவனை வணங்குறதுக்கு முன்னாடியே நந்தியை வச்சு காளையை வச்சு வணங்கிட்டு தான் சிவனையே வணங்குறோம். காளைகளை குலதெய்வமாக கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் அதை வதைக்கிறோம்னு சொல்கிறது சுத்தப்பைத்து கரத்தனம். இந்திய இராணுவத்தில் இன்று வரை குதிரைப்படை ஒட்டகப்படை இருக்குது. ஒவ்வொரு இராணுவ பேரணி அந்த இதுலேயும் நம்ம பார்க்குறோம். அது ஒட்டகமும் குதிரையும் வருவதை பார்க்குறோம். ஒட்டகத்தின் மேலேயும் குதிரையின் மேலேயும் சின்ன பீரங்கியை வச்சு சுடுவதை நம்ம பார்க்குறோம். அது வதை இல்லையான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. கேரளாவில் யானை பந்தயம் ஓடுது, அது வதை இல்லையான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. குதிரை பந்தயம் நடக்குது, அது வதை இல்லை. ராஜஸ்தானில் ஒட்டக பந்தயம் நடக்குது, அது வதை இல்லை. 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி செய்து, அது வதை இல்லை. மாட்டை கொன்று ஏற்றுமதி செய்யலாம், அது வதை இல்லை. பல லட்சக்கணக்கான லிட்டர் பால், இந்தியா உலகத்திலே 2வது இடத்துக்கு பால் ஏற்றுமதி. மாடு என்ன நீங்கள் வைங்க நாங்கள் பீச்சி விடுறீங்கதா, அது கண்ணுக்குட்டி கறக்குது. ஆனால் நீங்கள் அதை பீச்சி பாலை அது வலுக்கட்டாயம் எடுக்கிறது வதை இல்லையா? அதுக்கு பதில் இல்லை. நீதியரசர்கள் இந்த தீர்ப்பை சொன்ன நீதியரசர்களுக்கு தமிழர் யார், தமிழனுடைய வாழ்வியல் முறை என்ன, அவனுடைய பண்பாடு என்ன, அவனுடைய தொன்மம் என்ன, அவனுடைய பழக்க வழக்கம் என்ன, எதுவுமே தெரியாது. ஏதோ காட்டுமிராண்டி விளையாட்டு, படிப்பறிவு இல்லாத விளையாட்டு அப்படின்னா அது எவ்வளவு ஒரு கடுமையான சொற்கள். சரி, நாங்கள் காட்டுமிராண்டி கூட்டத்தையே நீங்கள் வச்சுக்கிட்டு அழுக, நீங்கள் எங்களை விட்டுருங்க, நாங்கள் போகிறோம். இதுக்கு என்ன பதில் இருக்குது? நான் கேட்டேன், ஏன் நீங்கள் காளைகளை ஓட விட மாட்டீங்கன்னா, காளைகளுக்கு ஓடுகிற அளவுக்கு அந்த குழம்பு இல்லைங்கிறீங்க. குதிரை ஏன் ஓட வேணா, அதுக்கு குதிரைக்கு இயற்கையிலேயே அது ஓடுறதுக்கான வடிவமைப்பு இருக்குது, அந்த வாய்ப்பு இருக்குது குழம்புலேங்கிறீங்க. யானைக்கு எப்படி இருக்கா? கேரளாவில் யானை பந்தயம் ஓடுதே, காளை பெரிய உருவங்கிறீங்க, யானை என்ன ரொம்ப சின்ன உருவமா? அவ்வளோ பெரிய உருவத்தை தூக்கிட்டு கேரளாவில் யானை பந்தயம் ஓடுது. யானையுடைய கால்கள் ஓடுவதற்கு வசதியான குழம்புகள் அமைய பெற்றிருக்கா? அதுக்கு யாரும் பதில் சொல்லலையே. தெருவுக்கு 2 கோழி கடை இருக்கலாம், கோழி சண்டை விடக்கூடாது. தெருவுக்கு 4 ஆட்டுக்கு கறியை வெட்டி விற்கிற கடை இருக்கலாம், ஆட்டுக்கு சண்டை விடக்கூடாது. மாடுகளை பல லட்சக்கணக்கான டன் ஏற்றுமதி செய்யலாம் வெட்டி கறியை, நாங்கள் மாட்டோட விளையாடக்கூடாது. மாட்டை அணைப்பது வேற, தழுவுதல் வேற. எங்களுடைய தொன்ம விளையாட்டு ஏறு தழுவுதல். ஏரை தழுவுறதா, அணைப்பதற்கும் தழுவுதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ஜல்லிக்கட்டுங்கிறது மருவி பின்னாடி வந்த சொல். அந்த ஜல்லிக்கட்டுங்கிறதே அந்த விளையாட்டுக்கான பெயர் இல்லை. கொம்பில் சல்லி காசை கட்டினதுனால அது சல்லியை கட்டுறதுனால ஜல்லிக்கட்டுன்னு பேர் மருவி வந்துட்டுது. அது ஏறு தழுவுதல். அதை புரிந்து கொள்ளாமல் வதை என்று சொல்லி பேசி கொண்டிருப்பது என் வீட்டு காலைக்கு, என் நாட்டு காலைக்கு. அமெரிக்கா நாட்டுக்கார பீட்டாவுக்கு என்ன அக்கறை? என் வீட்டு காலைக்கு. மாட்டோட கூட பிறந்து அதோட வளர்ந்து
ஒரு அண்ணனும் தம்பியை எங்கள் குடும்பத்தில் பேர் போல் அதுக்கு பேர் வச்சு நாங்கள் வளர்த்து வாழ்ந்து வர எங்களுக்கு இல்லாத அக்கறை என் மாட்டுக்கு, என் வீட்டு மாட்டுக்கு, ஊரா நாட்டுக்காரனுக்கு என்ன அக்கறை இங்கே? அதை ஏற்க முடியாது. அனுமதியை பெற்று தரணும்னு கோரிக்கை வச்சு கெஞ்சியாச்சு. அதனால் அம்பேத்கர் சொன்னது போல் இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெறணும். அந்த போராட்டத்தின் ஒரு வடிவமாக தான் அந்த ஜல்லிக்கட்டை தடை மீறி நடத்துகிறத நாங்கள் செய்ய போகிறோம். அதே அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா, நான் ஜல்லிக்கட்டை தடையை மீறி நடத்தின பிறகு கைது செய்யணும். நீங்கள் நடத்த போக முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு செய்யக்கூடாது. சட்டத்தை நீங்கள் மதிங்க. நாங்கள் சட்டத்தை மீறுவது என்பதே அது எங்கள் நீதியாக பார்க்கல, எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக பார்க்குறோம். அதை ஒரு தேசியத்தின் மீது தொடுக்கப்பட்ட பண்பாட்டு போராக பார்க்குறோம். என் இனத்தின் பண்பாட்டின் மீது சுமத்தப்பட்ட அவமானமாக பார்க்குறோம். அதனால் அதை நாங்கள் அதை உடச்சி திமிரி எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். எனவே தடை மீறி ஜல்லிக்கட்டை நடத்துறது என்பதை போராட்டத்தின் இன்னொரு வடிவமாக தான் நாங்கள் இந்த நீதிக்கு இந்த அரசு காட்ட நினைக்கிறோம்.